ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்று நடந்த ரேஷன் கடை நேர்காணலில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். மற்ற வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்றது. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நடந்த நேர்காணலில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி இன்டர்வியூ போயிருந்தீங்க, உங்களுக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரென்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. யாருக்குமே காமனாக கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கல. காமனாக கேட்குறதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு திருக்குறள் மட்டும்தான் காமனாக கேட்குறாங்க. திருக்குறள், திருவள்ளுவரை பற்றின ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத மட்டும்தான் காமனாக கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லா இன்டர்வியூலுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பிக்கிறதே செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் தான் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி பண்ணுறது கரெக்டாக அப்படின்றத பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு அவங்களோட கொஸ்டின்ஸே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான் இருக்குது. அதை நீங்கள் நல்லாவே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க. வேறு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, உணவுத்துறை அமைச்சர் அதை பற்றி எல்லாருக்கிட்டையுமே சில பேர்கிட்ட உணவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உணவுத்துறை அமைச்சர் திரு அர சக்கரபாணி அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை, அதாவது நியாய விலைக்கடை சம்மந்தமாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு சொல்லி நிறைய பேரை அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். பெரிய கருப்பன் அவர்கள், அது கூட்டுறவுத்துறை அமைச்சர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்கள் ஏரியாவில் உள்ள உங்கள் எம்எல்ஏ அவங்களோட பேர் அது கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் ஏரியா உள்ள உங்கள் ஊர், உங்கள் மாவட்டத்தில் உள்ள எம்எல்ஏ, எம்பி அவங்களோட பேரை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போங்க. உங்கள் ஏரியாவில் உள்ள உங்கள் ஊரில் உள்ள எம்பியோட, எம்எல்ஏவோட பேரை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை பற்றின சில பேருக்கு அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சிலருக்கு உங்கள் ஊரில் உள்ள சுற்றுலாத்தலம் எது, ஒரு ஃபேமஸான இடம் எது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அது டிஃபர் ஆகும். இதில் மதுரையை பொறுத்தவரைக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். அதை பற்றி நம்ம சொல்லணும். மீனாட்சி அம்மன் கோவில்னால் மீனாட்சி அம்மன் கோவில் மட்டும் சொல்லக்கூடாது. அது அது எவ்வளோ ஃபேமஸானது அப்படின்றத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தை பற்றி உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றின சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க. அதை பற்றி கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு உங்கள் ரேஷன் கடை உடைய அந்த வால் உங்கள் சுவற்றில் என்ன மாதிரி பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பெயிண்டில் அவங்க ரேஷன் கடையில் என்ன பேர் எழுதியிருப்பாங்க, என்ன எழுதியிருப்பாங்க அதை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். உங்கள் ரேஷன் கடையோட ஃபுல் நேம், அதாவது என்ன கூட்டுறவு பண்டகசாலைன்னு போட்டு அதுக்கு முன்னாடி சில வேர்டு ஆட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அது என்ன அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போங்க. திருக்குறள், கண்டிப்பாக நீங்கள் திருக்குறள் ஒரு 10 ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அதுக்கான பொருளையும் அவங்க கேட்குறாங்க. வெறும் திருக்குறள் மட்டும் சொல்லக்கூடாது, அதுக்கான பொருளையும் நீங்கள் சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு திருவள்ளுவரை பற்றியும் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அந்த திட்டம் நரேந்திர மோடி அவர்கள் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றி சில பேருக்கு கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 2021 ஜூலை 2ஆம் தேதி தான் ஒன் ரேஷன் ஒன் நேஷன் அப்படின்ற ஒரு திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தமிழ்நாட்டில் மாவட்டம், எத்தனை மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. சில பேருக்கு நம்மளோட இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது அந்த மாதிரியும் சில பேருக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எத்தனை தாலுகா இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதையும் கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, உலக அதிசயத்தில் உங்களுக்கு பிடிச்சது என்னது, அதை பற்றின சில விஷயங்கள். இப்போ தாஜ்மஹால்னால் அது யாருக்காக கட்டினாங்க, எந்த வருஷம் கட்டினாங்க, அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் அதிசயத்தில் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போங்க.